Hi students, welcome to IAS Academy. So video நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா நமக்கு எல்லா எக்ஸாம்லயுமே கேக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி ரயில்வே எஸ்எஸ்சி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயும் கேக்குறப்ப இந்த மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேத்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லாவே ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டு போறதுங்கிறது யூஸ் இல்லதான் ஓகேவா. ஆனாலுமே கூட பேசிக்கா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய இந்த அடிஷனை ஃபாஸ்டா பண்றது, சப்ட்ராக்ஷனை ஃபாஸ்டா பண்றது, மல்டிப்ளிகேஷனை ஃபாஸ்டா பண்றது, ஸ்கொயரை ஃபாஸ்டா பண்றது, டிவிஷனை ஃபாஸ்டா பண்றது, கியூபை ஃபாஸ்டா பண்றது, பெர்சன்டேஜை ஃபாஸ்டா எடுக்கிறது, இந்த மாதிரி அந்த பேசிக்கா இருக்க விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் மேத்ஸ்க்கான ஷார்ட்கட்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா. இது வந்து ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேத்ஸுக்கு இது ஒரு வேதம் ஓகே, ஒரு வேதம், அதாவது ஒரு மந்திரம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. சோ இந்த வேதிக் மேத்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த நல்லா படிப்போம் ஓகேவா. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நல்லா படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷனு எதனா ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா டக்குனு நம்ம மைண்ட் அங்க போயிட்டு திரும்ப வந்தா நம்மளால உட்காந்து படிக்க முடியாது, அது வராது ஓகேவா. அந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு இந்த பேசிக் மேத்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்றேன், இது ஒரு வேதம், ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, ஒரு மேத்ஸ் கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க, டக்குனு பக்கத்துல சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா டக்குனு போன் எடுத்து அப்படி பேசுவாரு, அப்படியே மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். திரும்ப எங்கடா விட்டோம் அப்படின்னா தெரியாது, கோட்டை வச்சு நம்ம மோல இருந்து வருவோம். திடீர்னு எக்ஸாம் எழுதிட்டே இருப்போம், பக்கத்துல ஒருத்தன் திடீர்னு மைண்ட் விடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறத இது நிப்பாட்டும். அதாவது பேசிக் மேத்ஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்ல சால்வ் பண்றது, உங்களோட மைண்டுக்கு வேலை நிறைய கொடுக்குறது. இதனால மைண்டோட அந்த யோசிக்கிற தன்மை அதிகமாகும் இந்த வேதிக் மேத்ஸ், புரியுதா. சோ அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, புரியுதா. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், முதல்ல வேதிக் மேத்ஸ்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா அடிஷன் பார்க்க போறோம் ஓகேவா. அடிஷன் பார்க்க போறோம், அடுத்து சப்ட்ராக்ஷன் பார்க்க போறோம், மூணாவதா டிவிஷன் பார்க்க போறோம், நாலாவதா பிரைம் நம்பர். ஆமா என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அப்புறம் ஒண்ணு என்னன்னு பார்க்கலாம். நாலாவது பிரைம் நம்பர், அஞ்சாவது மல்டிப்ளிகேஷன், ஆறாவது ஸ்கொயர், ஏழாவது கியூப், எட்டாவது ஸ்கொயர் ரூட், ஒன்பதாவது கியூப் ரூட், பத்தாவது பெர்சன்டேஜ். சோ நம்ம இந்த வேதிக் மேத்ஸ்ல இந்த 10 டைப்ஸும் பார்க்க போறோம் ஓகேவா. ஒரு நம்பரை ஃபாஸ்டா எப்படி ஆட் பண்றது, ஒரு நம்பரை ஃபாஸ்டா எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, டிவிஷன் எப்படி ஃபாஸ்டா பண்றது, பிரைம் நம்பர் ஒரு நம்பரை பார்த்தோன்னே அது பிரைம் நம்பரா காம்போசைட் நம்பரா, பகாயனா பகுயனான்னு எப்படி சொல்றது, மல்டிபிள் எப்படி ஃபாஸ்டா பண்றது, ஸ்கொயர் எப்படி டக்குன்னு எடுக்கிறது, கியூப் எப்படி டக்குன்னு எடுக்கிறது, ஸ்கொயர் ரூட் கியூப் எப்படி டக்குன்னு எடுக்கலாம், பெர்சன்டேஜ் எப்படி டக்குன்னு எடுக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல அப்படியே டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே ஒன்னொன்னுக்கு நான் அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கொடுக்கட்டா. இப்ப அடிஷன் அப்படின்னா இப்ப நான் டக்குன்னு நான் ஒன்னு ஆட் பண்றேன் பாருங்களேன். இப்ப 76 65 44 35 24 56. இப்ப இந்த 6 என்ன ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. 76 65 44 35 24 56 ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நாமளா 76 65 போட்டு கூட்டுவீங்க. பட் இதுல எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இந்த 76 24 சேர்த்தா ஒரு 100, 65 35 சேர்த்தா ஒரு 100, 44 54 சேர்த்தா ஒரு 100. எனக்கு மொத்தம் எத்தனை 100 இருக்கு? 3 100 இருக்கு. அப்ப கூட்டினா 300. தட்ஸ் இட், அவ்வளவுதான். சார் நீங்க சரியான சார், இது மாதிரி வருது இப்படி போறீங்க, வரலன்னா பண்றதுக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நான் முதல்ல இது ஒன்னொன்னு என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் டீடைலா நம்ம ஒன்னொன்னுலயும் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்கட்ஸ் அப்படின்றது ஓகேவா. நெக்ஸ்ட் அப்படியே சும்மா நான் என்னென்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். என்ன இப்ப நீங்க அப்படியே சப்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 865 இருந்து 382 மைனஸ் போடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்புறம் 5ல 2 கழிச்சு 6 கடன் வாங்கி அப்படி இப்படிதான் பண்ணுவீங்க. இந்த பக்கத்துல இருந்து வருவீங்க, நான் எந்த பக்கமும் இல்ல அப்படியே சால்வ் பண்ணுவேன் பாருங்க. சப்ட்ராக்ட் பண்றப்ப 8ல 3 போனா 5,
6ல 8 போனா -2 நான் அதை 2 பார்னு கொடுப்பேன். 5ல 2 போனா 3. இதை நான் என்ன பண்ணுவேன் 503 - 20 எடுப்பேன். அடுத்து 483 ஆன்சரை போட்டுருவேன். ஓகேவா? நீங்க உட்காந்து கழிச்சு பாருங்க 483 தான் வரும். அதான் இப்ப இதை எப்படி பண்றோங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? ரைட். இப்ப டிவிஷன்ல என்ன பார்க்க போறோம்னா இப்ப 1752 டிவைடட் பை 12 எங்கேயாவது இடத்துல வருதுன்னு வச்சுக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 2ஆல அடிப்போம். ஏன் 2ஆல அடிப்போம்? ஏன்னா இது 2ஆல டிவைட் ஆகும் நமக்கு பார்த்தோன்னே தெரியும், அது 2ஆல டிவைட் ஆகும் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். அதனாலதான் நம்ம 2ஆல டிவைட் பண்றோம். 12ஆல அடிங்களேப்பானா சார் இது 12ஆல டிவைட் ஆகும்னு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க பண்ணிடுவோம் சார், அது தெரியாதுன்னா அதை தான் இதுல பார்க்க போறோம். டிவிஷன்ல ஒரு நம்பரை பார்த்தோன்னே இது 2ஆல டிவைட் ஆகுமா, 3ஆல டிவைட் ஆகுமா, 4ஆல, 5ஆல, 6ஆல, 7ஆல, 8ஆல, 9ஆல, 10ஆல, 11ஆல, 12ஆல பார்த்தோன்னே எப்படி சொல்றது, அதை நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்தது பிரைம் நம்பர். சோ ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு டக்குன்னு பார்த்தோன்னே எப்படி சொல்றது, அதை இதுல பார்க்க போறோம். மல்டிபிளிகேஷன்னா நான் சாம்பிளுக்கு ஒரு 2 3 போறேன், சாம்பிளுக்கு மட்டும் போறேன் பாருங்க. இப்ப 484ஓட ஒரு 5 பெருக்கிறோம் வைங்களே, இதுல பாதி 242, ஒரு 0 போட்டா போதும் 2420. புரியுதா? இது 68ஓட 25 பெருக்கிறோம் அப்படின்னா 68ல பாதி 34, 34ல பாதி 17, போட 2 0 போட ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப இதே பாத்தீங்கன்னா இப்ப இது பாருங்க 43ஓட 22 பெருக்கிறோம் அப்படின்னா 43 × 2 × 11 போட்டு இதை 86 × 11 மாத்தி 6 8 6 14 மீதி 1 1 8 9 போடுவேன். அதாவது இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதெல்லாமே நிறுத்தி பொறுமையா சொல்லி தருவேன். ஓகேவா? அதை பாக்குறப்ப பாப்பீங்க. புரியுதா? சோ மல்டிபிளிகேஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. புரியுதா? இன்னும் நிறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு 12 13 பெருக்கிறோம்னா 12 ஸ்கொயர் 144, அதெல்லாம் 12 சேர்த்தா 156. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 37ஐயும் 37 வேணாம் 47ஐயும் 43ஐயும் பெருக்கிறோம் வைங்களே, 7 3 21, 4 கரெக்டா 5 5 20, 2021. இதுவே 68ஐயும் 48ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 8 8 64, 6 24, 24 8 கூட்டினா 32 போட்டுடலாம். ஓகேவா? அந்த மாதிரி மல்டிபிளிகேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்கொயர். இப்ப ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இப்ப உதாரணத்துக்கு 68 ஸ்கொயர் என்னப்பா அப்படின்னா 8 ஸ்கொயர் 64 மீதி 6, 8 48, 48 டபுள் பண்ணா 96, 96 6 சேர்த்தா 102, 10 கேரியா வச்சுக்கோங்க. அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணா 36, 36 10 சேர்த்தா 46, 4624 முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஸ்கொயர் பார்ப்போம். கியூபே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 12 கியூப் வேணும்னு வைங்களே, 1 அப்படியே போடுவேன், 2 அப்படியே போடுவேன், 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் 8, நடுவில் டபுள் பண்ணுவேன், கூட்டினா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் கியூப். புரியுதா? இந்த மாதிரி ஒண்ணுக்குமே ஸ்கொயர் ரூட் ஆகட்டும், கியூப் ரூட் ஆகட்டும், பெர்சன்டேஜ் ஆகட்டும். ஓகேவா? பெர்சன்டேஜ் ஆகட்டும். இப்ப 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 என்ன சொல்றது, 999ஓட 11.11% என்னப்பா அப்படின்னு உங்களை கேட்டா, நான் 999ல இருந்து இப்படி 9 டிவைட் பண்ணி 111 சார் சொல்லிடுவேன். இதோட 11.11% 111. அப்ப இந்த பர்சன்ட் வேணும்னா நம்ம 9 டிவைட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ வேணும்னா ஒரு நம்பர் டிவைட் பண்ணா கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்க விஷயங்கள் இத ஃபுல்லா நம்ம கத்துக்கிட்டு முடிச்சிட்டோம்னா இதோட இந்த வேதிக் மேக்ஸ், இந்த மேக்ஸ்க்கான ஷார்ட்கட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சோ இந்த வீடியோல நானு என்னென்னலாம் பார்க்க போறோம், இந்த வேதிக் மேக்ஸ்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, சோ எல்லாமே நான் இது அதாவது ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு அப்கமிங் வீடியோஸ்ல ஓகேவா, இது வந்து நீங்க பார்ட் 1 எடுத்துக்கோங்க. பார்ட் 2ல வந்து இந்த ஒரு 3 மட்டும் முடிச்சிடலாம். பார்ட் 3ல ஓகேவா, ஐ திங்க் பார்ட் 2ல இதை மட்டும் முடிச்சிட்டு பார்ட் 3ல கூட இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? பார்ட் 4ல இதை பார்க்கலாம், பார்ட் 5ல இதை பார்க்கலாம், பார்ட் 6ல இதை பார்க்கலாம், பார்ட் 7ல இதை பார்க்கலாம். ஒரு 6 பார்ட்ஸ் அல்லது 7 பார்ட்ஸ் போட்டு ஓகேவா நம்ம ஃபுல்லா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம சேனல்ல வரப்போற வீடியோஸ் ஃபுல்லா வேதிக் மேக்ஸ் பொறுத்து தான் இருக்க போது. இதெல்லாம் தான் நமக்கு அடுத்தடுத்து கொடுக்க போறோம்.
சோ இத பார்ட் 1 வச்சுக்கோங்க. வரப்போற வீடியோஸ்ல நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம். இதுனா என்ன சோ ஒண்ணுமே நான் உங்களுக்கு பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லி தரேன். மேக்ஸ் ஷார்ட்கட்டை கண்ணை மூடி கண்ணை திறந்து போட்டுடலாம். கால்குலேட்டரை விட வேகமா தட்டுறோம், அவ்வளவுதான். புரியுதா? சோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போற வீடியோஸ் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.